உண்மையாக ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பெருமையாக இருக்குது. நான் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்னை வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணாக பார்க்காம அவங்க பொண்ணை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக எல்லா விஷயங்கள்லையும் உண்மையாக சொன்னால் அவங்க பொண்ணை காட்டில் ஒரு படி மேலே தான். நீ ஃபஸ்ட்டு வந்து பண்ணுமா, நீ எல்லாத்தையும் எடுத்து முன்னெடுத்து நடத்துன்னு சொல்லி தான் மாமாவும் சரி அத்தையும் சரி அப்படி தான் என்னை வச்சுருக்கேன். உண்மையாக குடும்பத்தில் எப்படி இருந்தனோ வேற ஒரு புது வீட்டுக்கு போனால் எனக்கு அது புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் தான் நினச்சி வந்தேன். ஆனால் எங்கள் வீட்டை காட்டிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அத்தையும் மாமாவும். இப்போ உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தயக்கம்ன்றது இருந்ததா? ஏன்னா இப்போ ஜான் பாண்டியன் சார் அப்படிங்கும்போது ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு, எல்லாருக்குமே அறிமுகமான நபரா இருக்காரு. ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்துக்கு நம்ம மருமக பொண்ணா போறோமே அப்படின்றது பயம்லாம் சொல்ற கெத்தா இருந்தது. அட்வொகேட் மாமியார் பெரிய தலைவர் என் மாமனார்னு நினைக்கும் போது கெத்தா தான் இருந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டதுண்டா? எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை? சந்தோஷப்படுறது அதான் பெருமையாக ஃபீல் பண்ணி ரொம்ப எனக்கு மற்றவங்க கிட்ட சொல்லும்பொழுது யாருன்னே தெரியாத ஒரு பின்னணி இல்லாமல் எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். நான் பேரை சொன்னாலே போதும் அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காரு. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ ஆண்டு பாடுபட்டிருக்காரு, எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ், ஒரு காலேஜ் படிக்க வைக்கணும், அதுவும் ஒரு டாக்டராக படிக்க வைக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஒரு தனியாக ஒரு லேடியாக அவங்க இவ்வளோ காரியத்தை பண்ணதை அவர் எனக்கு ஃபஸ்ட்டில் அந்த கல்யாண நாள் அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. கேட்கும்போது உண்மையாக ரொம்ப இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தியிருக்காங்க, ஒரு கட்சியை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லேடினாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனே எனக்கு அவர் அத்தையை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு கிடச்சிது. எனக்கு இது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு. நான் எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் வரும்போது எனக்கு அது புதுசாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்டு அதை எப்படி நம்மளால் என்னோட பங்களிப்பு எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இது இருந்ததா சார்? இப்போ ஜான் பாண்டியன் சாரோடைய ஃபேமிலிக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு தயக்கமோ? இல்லை, இனிஷியலாக இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்தது? அது வெளியில் சொல்லுவாங்கல்ல நிறையா. ஓகே, நமக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும். எஸ். இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது அந்த லுக்லேயே சொல்லுவாங்க நிறைய பேர், ஒரு ஜெய்ஜாண்டிகா அப்படி பார்க்கும்போது அவர் எவ்வளவு இயல்பா பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு, குடும்பத்துக்குள்ள எவ்வளோ அன்பான ஒரு மனிதராக பார்க்குறீங்க? கண்டிப்பாக குடும்பத்தில் தாண்டி அவருங்க இத்தனை மக்களை சம்பாரித்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் யார் அவங்க அப்படின்னு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் மக்கள் தான் அதை புரிஞ்சு மாறணும். அந்த ஒரு வருத்தம் உண்டு உங்களுக்கும், அது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம், அது கண்டிப்பாக இருக்கு. எஸ்.